தையூர் பகுதியில் வசித்து வந்த இளைஞர் ஹரிதாஸ், அவருடைய துணைவியார் சுகந்தி மற்றும் குழந்தைகள் ஜோ டேனியல், லியோ டேனியல் ஆகிய நால்வரும் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது, இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதி விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே ஹரிதாஸ் அவர்களும் சுகந்தி அவர்களும் உயிரிழந்துள்ளனர். குழந்தையும் ஜோ டேனியல் அவர்களும் லியோ டேனியல் அவர்களும் அந்த சம்பவ இடத்திலேயே மிகவும் அதிகமாக காயமுற்று மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். மிகவும் வருந்தத்தக்கக்கூடிய துக்ககரமான இந்த நிகழ்வு நடந்தேறியிருக்கிறது. இதில் குறிப்பாக அவர்கள் சென்ற அந்த சாலை தையூரிலிருந்து காயார் செல்லக்கூடிய சாலை, ஏற்கனவே திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு சாலைகள் வனத்துறையின் வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சாலைகள், வனத்துறையின் வழியாக செல்லக்கூடிய சாலைகளுக்கு சீரமைக்க வேண்டும் அந்த சாலைகளை என்ற கோரிக்கை வைத்த போது வனத்துறை அனுமதி வேண்டும் என்கின்ற நிலையில் தொடர்ச்சியாக பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் நானும், மாவட்டத்தினுடைய அமைச்சர் என்கின்ற வகையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களும் அதற்கான முன்னெடுப்புகளை செய்து எதிரொலியாக பல்வேறு சாலைகள் இன்றைக்கு அனுமதி பெறப்பட்டு 21 சாலைகளில் 19 சாலைகள் அனுமதி பெறப்பட்டு 20வது இன்னொரு சாலையும் அனுமதி பெறப்பட்டு இந்த சாலைகள் எல்லாம் போடப்பட்டு விட்டன. என்றாலும் கூட அந்த சாலைகளில் இன்னும் சாலைக்கான சில அடிப்படை வசதிகள் இல்லை என்கின்ற நிலையில் சில விபத்துகள் நிகழ்ந்து வருகிறது என்கின்ற நிலையை மக்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடைபெற்ற உடனேயே அடுத்த நாள் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும், இந்த சாலை தொடர்பாக பேச வேண்டும் என்று மாவட்ட நிர்வாக அமைச்சர் நான் அண்ணன் தாமு அன்பரசன் இடத்தில் செல்லும்போது முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கு கவனத்திற்கு நீங்களே கொண்டு செல்லுங்கள் என்று பணித்திருந்தார். அதன் அடிப்படையில் உடனடியாக முதலமைச்சரின் பணி செயலாளர் திரு தினேஷ் அவர்களை சந்தித்தேன். அந்த அறையிலேயே, முதலமைச்சருடைய அறையிலேயே, சட்டமன்ற வளாகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய அறையிலேயே தலைமை செயலாளர், முதலமைச்சருடைய செயலாளர்கள் அனைவரும் இருந்தனர். அப்பொழுது இந்த சம்பவம் குறித்து அவரிடத்திலே எடுத்துரைத்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிவாரணத்திலிருந்து ஏதாவது இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே இது குறித்த அறிக்கையை கேட்டு அன்றைக்கு முதலமைச்சர் மதுரைக்கு சென்றிருந்த நிலையில் நேற்றைக்கு இந்த குடும்பத்திற்கான இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இழப்பீடு வழங்கியிருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த சாலையில் பல்வேறு விபத்துகள் நடைபெறுகிறது, அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தலைமை செயலாளரிடத்திலும் முதலமைச்சருடைய செயலாளரிடத்திலும் வலியுறுத்தியிருந்தேன். அந்த சாலை என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க? அதாவது அந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பம் இருக்கிறதா சொல்றாங்க, பஸ் வசதி கேட்கறாங்க. அது ஒரு வழி சாலையில சைட்ல மண் அணைக்காம அந்த சாலை, இதனால கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட விபத்து ஏற்பட்டதா அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. இந்த விபத்துக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும்? அந்த சாலை பணி விரிவாக்கம் பண்ணப்படுமா? இது இருக்கு. நீங்க குறிப்பிட்டது போல அந்த பகுதிக்கு பஸ் இல்லை அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். அப்ப நாம பஸ் வேணும்னு சொல்லி போக்குவரத்துறையிடம் கோரிக்கை அனுப்பி அவர்களிடம் கேட்டபோது சாலை வசதி சரியில்லைன்னாங்க. அப்புறம் சாலை வசதி ஏன் சரியில்லைன்னு நெடுஞ்சாலத்தை கேட்கும்போது வனத்தினுடைய அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் வனத்துறை அனுமதி பெற்று இன்றைக்கு சாலை பணி நடைபெற்றது. ஆனா இந்த ரோடு மட்டும் இல்லை, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம திருப்போரூர்ல இருந்து மகாபலிபுரம், திருப்போரூர்ல இருந்து செங்கல்பட்டு போகக்கூடிய சாலையில் கூட சில இடங்களை பார்த்திருப்பீங்க, சாலை ஓரத்துல பேவர் பிளாக் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம எச்சூர் திருப்போரூர் ரோட்லயும் அது மாதிரியான நிலை இருக்கும். இது என்னன்னா, இன்னும் திருக்கழுக்குன்றத்துல பொன்விழந்த களத்தூர் சாலை, பிவி களத்தூர் சாலை, அந்த சாலையில கிட்டத்தட்ட இப்ப இந்த காயார் சாலை மாதிரியே ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, சாலை அமைப்பதற்கு வனத்துறை கேரேஜ் வேன்னு சொல்லக்கூடிய அந்த தார் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாங்க. ஆனா ஒரு ரோடுன்றது, கம்ப்ளீட்டா ஒரு ரோடுன்றது என்னன்னா வெறுமே வண்டி போகக்கூடிய அந்த பாதை மட்டும் இல்ல, 2 புறத்திலும் புருவங்கள்னு தமிழ்ல சொல்லுவோம், ஆங்கிலத்துல ஷோல்டர்னு சொல்லுவோம், இல்ல பர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் மண்ணை போட்டு நிரப்பணும். இது என்ன ஆகுதுன்னா சாலை அதிகமாயிடுது, வண்டி போகக்கூடிய உயரம் அதிகமா இருக்கு.